ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கேமிங். நீ நம்ம இந்த வீடியோ என்ன போடலாம் மென்டல் சர்வீசஸ் பார்ட் 2 வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கைஸ் வெயிட் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு, என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ணோம்னா மைன்கிராஃப்டில் மைனிங் தான் பண்ண போகிறோம். நம்ம மைனிங் பண்ணி டைமண்ட்லாம் கண்டுபிடிச்சி நம்ம வந்துட்டு ஒரு டூல்ஸ்லாம் அப்கிரேட் பண்ண போகிறோம். கிட்ட ஒரு டைமண்ட் பிகாக்ஸ் இருக்கும். இது எப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு ஆஃப்லைனில் நான் பாட்டுக்கு விளாண்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ கிடச்சி இதான் அந்த இமேஜுக்கு ஒரு ஐஸ் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துச்சுவேன். சரி இந்த வீடியோ நான் அதே மாதிரி டைமண்ட்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபுட் எடுத்துக்கலாம். இது கேரட் இருக்குது, எதை எடுத்துப்போம். என்கிட்ட ஆல்ரெடி பிரெட்டு இருக்குது, சவுண்டாலும் கேரட் எடுத்துறேன். சரி இங்கே நாம் எங்கேயோ ஒரு கேவ் பார்த்துருந்தோம், அதனால் நாம் போகிறோம். வாங்க கைஸ், நிறைய தான் கைஸ். இங்கே நமக்கு ஐனே அப்புறம் வந்துச்சு கிடைக்கும். இப்போ நமக்கு டார்ச் வேணும், எங்கேக்குன்னு தெரியலைக்கு இருக்கு கைஸ். இங்கே நிறைய பட்டியலாக வச்சுருப்பேன். இது எதுக்குன்னா அவன் வந்துட்டு பழைய பேஸில் இருக்கும் போது இங்கேருந்து வேறு ஒரு பேஸுக்கு மரபு நம்மள்கிட்ட ஒரு செஸ்ட்டு ஃபுல்லாக ரிசோர்ஸஸாக இருந்துச்சு. அதனால் எப்படி கொண்டு போகிறது தெரியாமல் என்னோடய மூளை யூஸ் பண்ணி கொண்டு வந்தேன். இப்போ இங்கே ஆயில் இருக்குது, நான் போய் எடுத்துக்குவோம். இந்த ஆவை எப்படி போக்கணும். ஐயோ இருட்டாச்சே. சரி டார்ச்சு போட்டுட்டு நம்மளுக்கு எத்தனை கிடைக்கும் போமோ ஐஸ் 2000 தான் கிடச்சிருக்கு. இன்வென்டர் இடம்ல என்னத்த பொருந்தலையே, கிறிஸ்டினத்துக்கு போகணுமோ நம்மள்கிட்ட ஒன்றும் தருது. சரி சொன்னோங்க டைஸ் நேரத்தில் நம்ம பார்த்து போனோம். ஐயோ இந்த மாதிரி தான் நம்ம கீழே வந்து செத்துக்கிட்டே இருப்போம். இந்த ஒரு சின்ன வீடு இருக்கிறா, ஒரு வில்லேஜர் வீடு இல்லாமல் சுற்றி தான் அவனுக்காக நம்ம செஞ்சுருந்தோம். அங்கே உள்ள வீடு வந்துட்டு அதை நம்ம பேசுக்கு அதை இன்னும் கூடிய விரைவில் கட்டிடுவோம். ஆஃப்லைனில் கட்டி முடிச்சிடுவேன் கைஸ். இப்போ நம்மள்கிட்ட உட்டே இல்லை, என்ன ஒன்றும் தெரில. சரி உட்டை பயன்படுத்திங்க அந்த அதுக்கப்புறம் இருட்டிடுச்சு. நம்ம இப்போ தூங்காதான் கட்டணும். இருக்குல்ல ஆனால் இட்டு மாதிரி தான் இருக்கு. வளருவான் சிஸ்டர் செஞ்சுருவோம். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கேட்டேன், எங்கே இருக்குன்னு தான் கண்டுபிடிக்கிறேன். இவ்வளோ வச்சுருக்கேன், ஒன்றுத்தையும் கண்டுபிடிக்க முடியல. எதை எங்கேயோ வச்ச மாதிரியே ஞாபகம் இருக்குது, எங்கே வச்சோன்னு தெரியல. எஸ் அப்படின்னா நம்ம வந்துட்டு நாமளே செய்யாமல் சொல்ல டெஸ்ட்டேன். எங்கே வச்சோன்னு தெரில. இவ்வளோ பண்டிலாக இருக்குது, எப்படி கண்டுபிடிக்க முடியல. சரி நமக்கு இதை செய்யணும்னா நமக்கு ஒரு இன்வென்ட்ரியில் இடம் வேணும், அப்போ தான் அதை வைக்க முடியும். இதை வைக்காத வேலை தூக்கிடுவோம். இந்த ஆடு வேலை இப்படி வந்துடும் போ. வாங்க இப்போ நம்ம சுற்றி வச்சிடலாம். எங்கே வைக்கலாம், மேலே வைக்கணும். இல்லை இது கரெக்டாக இருக்குது. இப்படி இருக்குது கீழே வேலை போ, கீழே வைக்கிறேன் வந்துட்டு கீழே இது பண்ணணும், ஃபுட்டை வச்சு ஃப்ளோர் படி பண்ணணும். அதனால் இங்கே அதையும் உடைக்க வேணாம், இப்படி வச்சிடலாம். இப்போ கைஸ் நான் வந்துட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு அது நல்லா அதை வைக்க ரொம்ப நேரம் ஆகும். கைஸ் எல்லாத்தையும் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ ஓரளவு நமக்கு இன்வெர்ட்டரில் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ இங்கே ஃபர்டன்ஸ்லாம் இருக்குது, அதை வந்துட்டு ரொம்ப வச்சுப்போம். நம்ம மைனிங்க்கு திருப்பி போகலாம். நம்மள்கிட்ட 1 ஸ்டாக்கு டார்ச் இருக்குது, ஏதாச்சும் அயன் இருக்குது, இதை எடுத்துப்போம். இங்கே முட்டை சந்தா இருக்குது. சரி வாங்க நம்ம வந்த உடனே கேள்வோம். கைஸ் இந்த இடத்துல கேபிள் இல்லை. சரி நான் அந்த இடத்துல ஸ்பீடு பண்ணிடணும் கைஸ். கைஸ் இங்கே ஒரு கேபிள் இருக்குது, வாங்க எப்படி போகலாம். நம்மளை வரவேற்க ஒரு வில்லேஜராமா, வில்லேஜர் தான். வாங்க அப்படியே நம்ம கீழே. ஐயோ ஃபீப்பர் பிடிச்சிச்சு கைஸ். ஐயோ ஹார்ட்டு இல்லை, 1.5 ஹார்ட்டில் இருக்கும். வர பக்கத்தில் சாப்பியை வரைக்கிறான்.
அவன் அடிக்கிறதுக்கு வரான். இப்போ நம்ம என்ன தான் நம்மளுக்கு சுற்றி ஒரு ஷெல்டர் மாதிரி கட்டிப்போம். சரி நம்ம நாமளே பாதுகாத்து நம்ம ஷீல்டில் ஆல்ரெடி இதே இல்லை, டியூரபிலிட்டி கம்மியாக இருக்குது. அப்புறம் அந்த பண்டில் எல்லாத்தையும் இதில் வச்சுட்டேன். இப்போ இறக்காடிக்காமல் இருக்கு, அதையும் போய் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா சரி சீக்கிரமாக ஹார்ட் கேட்னாவே நம்ம போய் சண்டை போட முடியும். சாமான் தப்பிச்சு இங்கே வந்துட்டேன். இப்போ இங்கே நம்ம கிட்ட ரெட் ஸ்டோன் இருக்கு. இதை வச்சு என்ன பண்ணணுன்னு தான் தெரில. சரி அதுக்கு எடுத்து வச்சுப்போம். இது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம செஸ்ஸில் விட நிறையா இருந்துச்சு. அப்புறம் லேப்பீஸ் நிறையா இருந்துச்சு. அது ஒரு 2 ஸ்டார் கிட்ட இருந்துச்சு. இப்போ நமக்கு டைமண்ட் தான் தேவைப்படுது. இங்கே வச்சுருக்கான்னு பார்ப்போம். இங்கேயே ரெட் ஸ்டோன் தான் இருக்குது. இதே எடுத்துப்போம். இது லைட்டாக ஒரு ஃபியூச்சரில், ஆனால் என்னதுக்கு வந்துடல. டைஸ் ஒரு வழியாக ரொம்ப ராண்டு சித்தி நம்ம டைமண்டை கண்டுபிடிச்சாச்சு. சரி இதெல்லாம் எப்படியாச்சும் ஏறி போய் எடுத்துடலாம். சித்திரை டைமண்ட் கிடைக்கும் போவோம் ஒன்றே 2 தான் கிடைக்குன்னு நினைக்க. அப்போ என்னென்னு 2 தான் எடுத்துருக்கு. கண்ட போயிடுவோம். கொஞ்சம் அதிகமாக கொடுத்தவா என்னாவா. வேற எங்கேயும் டைமண்ட் இருக்க மாதிரி தெரில. ஸோ ஆனால் என்னமோ தேடி போய் பார்ப்போம். ஐயோ இங்கே வர ரொம்ப சுற்றி போட்டு அடிக்கிறா போல. இங்கே கோல்டு இருக்கு, இதையும் மைண்ட் பண்ணிப்போம். இது வந்து நம்ம லெதருக்கு போகலாம் யூஸ் ஆகும். ஏய்ஸ் இப்போ வாங்க ஆமாம் இப்படியே போவோம். டைமண்ட் கிடைக்கான்னு பார்த்துக்கிட்டே. ஐயோ சவாவோட கிரிப்பர் எங்கேயோ வந்து நம்மளை சாவடிச்சுட்டான். எங்கேயோ நம்ம முகம் திறக்கல. வாங்க தூங்கிடுவோம். கைஸ் 3வது எபிசோட வந்துட்டு நம்ம தேசியம் அப்கிரேட் பண்ணி நம்ம அப்புறம் இந்த வில்லேஜில் கொஞ்சம் வேலையை முடிச்சிருப்பேன். எல்லாம் அங்கே இல்லை ஓட்டையெல்லாம் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு போடுவேன். அது கொஞ்சம் இது தான் போடுவேன். அதுக்கப்புறம் போட்டால் நமக்கு இதாகிடும், போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே அந்த கிளவி நிற்கிது. இருக்கிறது தப்பிச்சிடணும். அங்கே ஒரு க்ரீப்பர் நிற்கிறான். இது பேச்சு தப்புச்சுனா அந்த ஒரு ஓட்டம் இருக்குது. நம்ம பிளான் பண்ணோன்னா அப்படியே ஓடி அப்படியே தப்பிச்சிடணும். அந்த க்ரீப்பர் வெடித்து அவன் செத்துடும். அதுக்கப்புறம் நாம் இப்படி போயிடலாம். அவ்வளோதான். இந்த நாவல் தாரிவா ஐயோ செத்துறேன். இந்த மாதிரி தான் கை எப்போல்லாம் ஆடும்போது ஏதாச்சும் பண்ணி எப்படியாச்சும் சேர்த்துடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ், மீண்டும் அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.